distance, displacement, speed, velocity, acceleration. இதெல்லாமே நம்ம ஃபிசிக்ஸில் கேட்கக்கூடிய பேசிக்கான டேர்ம்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் பற்றி பார்த்துருவோம். இதாங்க டிஸ்டன்ஸுடைய டெஃபினிஷன். பட் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஸ்பேஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். மிச்சம்லாம் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 இதுக்கு இடையில் இருக்கிற இந்த சம்பவம் தாங்க நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிலோமீட்டர்ஸ். அதாவது பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ். 10 கிலோமீட்டர்ஸ்னு சொல்ல வரும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் லென்த்தில் தான் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிய வருது. மேக்னிடியூட் அப்படின்னா இந்த 10 கிலோமீட்டர்ஸில் 10 அப்படிங்கிற வேல்யூ தான் மேக்னிடியூட். கிலோமீட்டராக இருந்தாலும் கிலோகிராமாக இருந்தாலும் செகண்ட்ஸாக இருந்தாலும் முன்னாடி வர வேல்யூவை தான் நம்ம மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே 5 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 5 அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் மேக்னிடியூட். ஸோ நம்ம லென்த்தை பற்றி பார்த்துறோம். லென்த்தோடைய எஸ்ஐ யூனிட் மீட்டர். மீட்டரை நம்ம மில்லிமீட்டராவோ சென்டிமீட்டராவோ இல்லை கிலோமீட்டராவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். செகண்டாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த செகண்ட் பாத்தில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிலோமீட்டர்ஸ். ஸோ 10க்கும் 50க்கும் என்ன தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 10 கிலோமீட்டர்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே டிஸ்பிளேஸ்மெண்ட் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது கூட இன்னொரு விஷயம் ஆட் ஆகும். அதுதான் டைரக்ஷன். இந்த கேஸில் 10 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட். ஸோ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மேக்னிடியூட் இருக்குது, யூனிட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. அதே டிஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு மேக்னிடியூட், டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது. மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப பேசிக்கான விஷயம். இது தெரிஞ்சு அப்படின்னா தான் நம்ம இனி வரக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நமக்கு ஒரு கொஷின். ஒரு ஆப்ஜெக்ட் பாயிண்ட் 1லேருந்து சர்க்கிள் வழியாக ட்ராவல் பண்ணி திரும்பவும் பாயிண்ட் 1க்கு ரீச் ஆகிருக்கு. அதாவது பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2 ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, டிஸ்டன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன் 0 ஆச்சு? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ 0 தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து டிஸ்பிளேஸ் ஆகி இன்னொரு பிளேஸ்க்கு போயிருக்கு. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தான். இங்கே நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம ரீச் ஆகிருக்கிற இடம் சேம். அதனால் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் உடைய வேல்யூ என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதுதான் 2πr. இதில் r அப்படிங்கிறது சர்க்கிளோடைய ரேடியஸ், இதோட யூனிட் மீட்டர். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியை பார்த்துருவோம்.
ஃபர்ஸ்ட் ஸ்பீட். இதாங்க ஸ்பீடோடைய டெஃபினிஷன். ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபார்முலா படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். பை டைம் இந்த இடத்துல டைம்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதே மாதிரி டெஃபினிஷனில் ரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. ஸோ அது ரெண்டும் வேறு வேறு இல்லைங்க, அது ரெண்டுமே ஒன்று தான். ரேட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் ரேட். சேம் எக்ஸாம்பிள், பாயிண்ட் 1, பாயிண்ட் 2. ஃபர்ஸ்ட் பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர்ஸ், செகண்டில் 50 கிலோமீட்டர்ஸ். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸ் நடந்து முடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத விட வேறு என்ன நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் 1லேருந்து 2 ரீச் ஆகிறதுக்கு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு 1 ஹவர் எடுத்திருக்கு, 50 கிலோமீட்டர்ஸ்க்கு 5 ஹவர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ ஸ்பீடில் நமக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனது டைம். ஸ்பீடோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட், அதாவது டிஸ்டன்ஸோட யூனிட் டிவைடட் பை டைமோட யூனிட். அந்த ஃபார்முலாவில் ரெண்டு ஈவெண்ட்ஸையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 10/1 ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர் பர் ஹார், 50/5 ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர் பர் ஹார். எஸ்ஐ யூனிட்டில் எழுதணும் அப்படின்னா கிலோமீட்டரை மீட்டர் ஆமதற்கு இன்ட்டு 1000, ஹாரை செகண்ட் ஆமதற்கு இன்ட்டு 3600. ஸோ நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2.78 மீட்டர் பர் செகண்ட். ஸோ டைம் பற்றி பார்த்துருவோம். டைமோட எஸ்ஐ யூனிட் செகண்ட். செகண்ட்ஸை நம்ம மினிட்டாவோ ஹாராவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூஸில் பார்த்தோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர் ஆகட்டும், 1 ஹவர் ஆகட்டும், 2.78 மீட்டர் பர் செகண்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்பீடு வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அடுத்து நம்ம வெலாசிட்டி பற்றி பார்த்துருவோம். இதாங்க வெலாசிட்டியோட டெஃபினிஷன். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இன் அ டெஃபினிட் டைரக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸ்பீடு நமக்கு டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிது. ஆனால் வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிது. அதாவது ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக டிஸ்பிளேஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் அதுக்கு நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அதர் வேர்ட்ஸில் சொன்னோம் அப்படின்னா rate of change of displacement equal to velocity. சேம் கண்டிஷன். இதில் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய டைரக்ஷன் தான். இந்த இடத்துல 10 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் ஈஸ்ட். ஸோ நமக்கு இதில் என்ன தெரியுது அப்படின்னா ஸ்பீடுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, வெலாசிட்டிக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ட். ஸோ ஸ்பீட் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், அதை தான் நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிற வெலாசிட்டி 2 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ இங்கே நமக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 2 - 1 கிலோமீட்டர் பர் ஹார். ஆக்சலரேஷனுடைய யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டியோடைய யூனிட் டிவைடட் பை டைமோடைய யூனிட்.
அதாவது மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை செகண்ட். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் ஆக்சிலரேஷன். சேம் எக்ஸாம்பிள், பாயிண்ட் 1, பாயிண்ட் 2. ஆப்ஜெக்ட் பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2க்கு ட்ராவல் ஆகுது. இந்த ஈவெண்ட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் அப்படிங்கிறத தவிர வேறு என்ன நம்ம புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நல்லா க்ளோஸாக பார்ப்போம். நம்ம பார்க்க வேண்டிய ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர், லாஸ்ட் 1 கிலோமீட்டர். நம்ம நல்லா நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயும் லாஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயும் ஆப்ஜெக்ட் ஸ்லோவாக மூவ் ஆகிருக்கும். நமக்கு ஆக்சிலரேஷனே நடக்கலை, எல்லா இடத்துலையுமே யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருந்துச்சு, அதாவது எல்லா இடத்துலையுமே வெலாசிட்டி சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 5 மினிட்ஸ் வச்சுக்குவோம், 8 கிலோமீட்டருக்கு 45 மினிட்ஸ் வச்சுக்குவோம். அதே ஆக்சிலரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் அண்ட் லாஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு 10 மினிட்ஸ் எடுத்திருக்கோம், அதாவது 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் மட்டும் எடுத்திருக்கோம். சேம் 1 கிலோமீட்டரை 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 ஆக்சிலரேஷன் இருக்கும்போது, அதாவது நம்ம எக்ஸாம்பிளில் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் 1ல் நின்றுட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. செகண்ட் கண்டிஷன் நோ ஆக்சிலரேஷன் கண்டிஷன். ஆக்சிலரேஷன் இல்லை அப்படின்னா வெலாசிட்டி எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கும். இங்கே நம்ம வெலாசிட்டி 10 km/h அப்படின்னு எடுத்திருக்கோம். 1 கிலோமீட்டரை 10 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஆப்ஜெக்ட்டுக்கு 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண 10 மினிட்ஸ் தேவைப்படுது. செகண்ட் கண்டிஷனில் 5 மினிட்ஸ் தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம எக்ஸாம்பிளில் ஆப்ஜெக்ட் நின்றுட்டு இருக்கும்போது அதோடைய வெலாசிட்டி 0வாக இருந்திருக்கும். அதை நம்ம ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் அது மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3 அப்படின்னு 10 km/h ரீச் பண்ணியிருக்கு. செகண்ட் கண்டிஷனில் வெலாசிட்டி எல்லா இடத்துலையும் 10 km/h தான் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் நின்றுட்டு இருந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதோடைய வெலாசிட்டி கண்டிப்பாக 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ செகண்ட் கண்டிஷனை நம்ம இமேஜினரி கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஏற்கனவே மூவ் ஆகிட்டுருக்கிற ஆப்ஜெக்டோடைய ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இடையில் எடுத்த வெலாசிட்டி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி 1 km/h இருக்குது. அதே செகண்ட் கண்டிஷனில் 10 km/h இருக்குது. ஸோ செகண்ட் கண்டிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட் சீக்கிரமாகவே ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் கண்டிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட் சீக்கிரமாகவே ஒவ்வொரு பார்ட்டையும் முடிச்சிடும். அதனால் அதுக்கு 1 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு கம்மியான டைம் தான் தேவைப்படுது. ஸோ நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு வருவோம். இந்த மாதிரி வெலாசிட்டி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிளில் 0லேருந்து 10 வரைக்கும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10 - 0 = 10. ஸோ அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டியை டைமால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 10 மினிட்ஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் கிடச்சிரும். நமக்கு m/s² தேவைப்படுது அப்படின்னா வெலாசிட்டியை m/s டைமை செகண்டாகவும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணோம். ஆக்சிலரேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி எல்லா இடத்துலையும் 1 யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். அது மட்டும் இல்லாமல் வெலாசிட்டி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால
நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து, அதாவது நின்றுட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, மூவ் பண்ணி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் எக்ஸாம்பிளில் வெலாசிட்டி 2 யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி 3 4 இல்லை 10 ஒரே யூனிட்டில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். அது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். செகண்ட் கண்டிஷனில் வெலாசிட்டி 4லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 4 km/h அப்படிங்கிற வெலாசிட்டியில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சலரேஷனுடைய செகண்ட் டைப் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா வெலாசிட்டி ரேண்டமாக இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணால் 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செகண்ட் 2 கம்பேர் பண்ணால் 8 யூனிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா 4 யூனிட் கம்மியாயிருக்கு. இந்த மாதிரி ரேண்டமாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை ஆக்சலரேஷன்னு சொல்கிறோம். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை டீசலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 அப்படி இன்க்ரீஸ் ஆனாலும் 7 8 9 அப்படி இன்க்ரீஸ் ஆனாலும் அதை ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே 6 5 4 இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம டீசலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.